ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை சங்கீதம் 23:5. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அன்பார்ந்தவளே, உங்கள் எதிராளிக்கு முன்பாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களை ஒரு வெற்றி வாழ்க்கை வாழும்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு எத்தனையோ பேர் எதிராளி இருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ ஒரு போராட்டம் பண்ணவர்கள், உங்களை துர்ச்செய்தி பார்ப்பவர்கள், உங்களை குறித்து முறுமுறுக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு முன்பாக என் தகப்பன் இயேசு உங்களை தலை நிமிர பண்ண வைக்க போறார். மாறாக சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்கள் எதிராளிக்கு முன்பாக, உங்களை துன்பப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தி உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. மாறாக உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமையை கொடுத்த கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டு போவதாக, சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் தகப்பனை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எத்தனை குறைகளுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஒரு குறைபாடு உள்ள வாழ்க்கை இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக உம்முடைய பிள்ளைகளை தனிநிமிர பண்ணுங்க தகப்பனே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ போராட்டத்தில், எத்தனையோ கடன் பிரச்சனை, எத்தனையோ துக்கத்தில் ஆண்டவரை வெட்கப்பட்டு தலை உணர்ந்து இருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இகழும்படியாக, அநேகர் எள்ளி நகையாடும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம் தகப்பனே. இந்த நாளிலே இந்த வேலை நீங்க சொல்றீங்க, இதோ உன் எதிராளிக்கு முன்பாக, உன் சத்துருவுக்கு முன்பாக, மகனே மகளே, உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இதோ நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலைமுறை பண்ணுவேன் என்று நீங்க சொல்றதுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்த போறதுக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, இதோ நீங்க எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ, அந்தந்த இடத்துல உங்களை நான் தலைநிமிர பண்ண வைக்க போகிறேன். அந்த இடத்துல உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் தகப்பனே. இந்த நாளிலே வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை தலைமுறை பண்ணுங்க ஆண்டவரே. துக்கத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, பலவீனத்திலே, நெருக்கத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்களுடைய கிருபை இப்போது இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை தலைமுறை பண்ணி உயர்த்த போறதுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ கிருபை அளவில்லாமல் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.